அவர்களை நினைவு கூறுகின்ற தினம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த பல்வேறு சோதனைகளில் வெற்றி தந்து அதனால் அவர்கள் புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லப்பட்ட ஒரு உத்தம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 5000 ஆண்டு காலமாக அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். முஸ்லிம்களால் மட்டுமல்ல, யூதர்களால், நஸ்ரானிகளால், உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு சமுதாய மக்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நினைவு கூறப்படுகிறது. அத்துணை மனிதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்வதை அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். யூதர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யூதர். நஸ்ரானிகள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நஸ்ரானா. ஒவ்வொருவரும் தங்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு காரணம் அந்த இடத்துக்கு உன்னதமான வாழ்க்கை உலகத்தை வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களுக்கு வைத்த எல்லா சோதனைகளையும் முழுமையாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். விளக்கம் தருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல கனவு. ஆனால் ஒவ்வொரு வருடமும் அதை கேள்விப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறோம். இருந்தாலும் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை இன்னும் நம் சமுதாய மக்களிடத்திலே முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்பதை அதை உண்மையே கவலைக்கூடிய ஒரு விஷயம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தலைமை மூலமாக ஒரு கட்டளை இருக்கிறான். காலையிலே எழுந்தவர்கள் மாணவர்களை கொடுத்தார்கள், யாருடைய இந்திய ஆராய்ச்சி மாணவி அந்நியாவது நேற்றைய ஒரு கணக்கனே அதில் உன்னை அடுத்து பணிகளோடு ஒரு கணக்கனை இருக்கிறார்கள். உடனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய சோதனை 100 வயதுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டாங்க. அழகான ஆண்கள் அவர்களை எங்கேயாவது போய் விட்டுவார்கள் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் கூட சோதனைகள் அதை கடைசி தரத்தை அடைவதாகத்தான் இருக்கும். எங்காவது விட்டுவார்கள், அதனால விட்டுவார்கள் அவங்க சொல்லலவா, அதை கொண்டு உங்களுடைய மாணவர் எங்கேயாவது விட்டுவார்கள் அல்லது ஏதாவது குளத்திலே விட்டு அவருடைய ஊழலுக்கு காவலிகள் ஏதாவது கிழக்கிலே தெரிவித்துள்ளீர்கள் என்று ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய கலத்தால் உங்களுடைய மகனை நீங்களே அழைக்க வேண்டும். இது சோதனைக்கு உச்சகட்டம். ஆனால் இவர்கள் அதற்கும் இருந்தார்கள். தன்னுடைய மாநிலத்தை சொல்கிறார்கள், இப்படி நாட்டையே நீங்கள் செய்வது. அதாவது இது அல்லாஹ்வுடைய கட்டளை உடனடியாக செய்யுங்கள். நான் ஒருவன் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே உடனடியாக செய்யுங்கள் என்று அதற்கு அவர்கள் உடனடியாக கட்டுப்பட்டார்கள் என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல் நம்முடைய குழந்தை மாற வேண்டும். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு மாற வேண்டும். குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ஆரம்பித்து குழந்தை வளர்ப்பது முதல் கடைசி கட்டளை தன்னுடைய குழந்தைகளிடத்திலே கீழே இருக்கிறதா, அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இருக்கிறதா என்பதை அனுபவமும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் அதை குறைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த சோதனையில் ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சி. உலகத்திலே மனிதர்களுடைய தந்தையை மனைவியுள்ள ஆசை இருக்கிறார், மனைவியுள்ள பாசம் இருக்கிறார், சோதனை மீதுள்ள அன்பு இருக்கிறார். ஆனால் அப்படி அன்பும் பாசமும் ஏசமும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்திற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பிற்கு அன்பை விட முந்தி விடுமையானால் சில நேரங்களிலே இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் அல்லாஹ்வுடைய உத்தரவை எடுத்து நடப்பதற்கு ஒரு தலை செல்லாது கூட சில நேரம் ஆகிவிடும். உலகத்தை பார்த்துள்ளவா பல்வேறு விதமான நிகழ்வுகள் மனிதர்கள் தவறு செய்வதற்கு காரணத்தை அவர்களை அழைத்து விசாரித்தால் சொல்வார்கள். அது ஒன்று மனைவி மீது உள்ள பாசமாக இருக்கலாம், அல்லது குழந்தைகள் மீது உள்ள பாசமாக இருக்கலாம். நாளைக்கு பதிவு சொல்வதை அல்லாஹ் என்று கலந்து செல்லப்படுகிற நேரத்திலே இருந்து நாம் பதிவு செய்கிறோம். இதுவே வீட்டிற்கு உள்ளே மனைவிக்கு மீது கொண்டிருக்கிறார், குழந்தைகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய கலந்து சொல்கிறார், யோகம் தூங்கி தூங்கி போகிறோம். எல்லாம் வெளியே உட்காந்து டிவிகளை பார்த்துட்டு 11 மணி 1 மணி வரைய விளையாடிட்டு ரொம்ப அசல் தூங்குறாங்க. ஐயோ தூங்கத்துக்கு வேண்டு விளக்கம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்வதற்குண்டான ஒரு காரணமாக அமைந்து வருகிறது. அப்படி
நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறார். என்னுடைய தந்தை அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த அந்தத்தை, அந்த கண்ணியத்தை, அந்த மதிப்பை உலகத்தில் அல்லாஹ் படைக்கப்பட்டு எந்த படைப்புக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தக்கூடியவர்கள் செய்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் சொல்வார்கள், நீங்க பராத்தி நான் சொல்லக்கூடிய தொழுகை மட்டுமல்ல, படிக்கக்கூடிய நோன்பு மட்டுமல்ல, செய்யக்கூடிய அச்சு மட்டுமல்ல, என்னுடைய உடல் பொருள் ஆதி அனைத்தும் அல்லாஹ்விற்காக, என்னுடைய உயிர் அல்லாஹ்விற்காக செய்யும். வேலையை பார்க்கிறோம்னா எந்த விதமான அதாவது தகுதியற்ற காலத்தில் கேட்கலாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் பெயரை வைத்துக் கொண்டு தங்களுடைய உயிரை கூட அவர்கள் தியாகம் செய்வதை பார்க்கிறோம். தலைவர்களுக்காக, வீரர்களுக்காக, சினிமா நடிகர்களுக்காக எல்லாம் தன்னுடைய ஏழைகளையும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் ஈடுபட்டு சொல்ல போனார்கள். அதனால அல்லாஹ் கொடுத்த ஒரே உயிர், ஒரே ஒரு உயிர், அது அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செலவு செய்யப்பட வேண்டும். அவன் செய்கிற புரட்சிப்பார்கள், அதிகாரிகள், அவர்களை தொடர்ந்து சகாதர்கள், அவர்களை தொடர்ந்து சாதிகள், சகாதாரிகள், தங்களுடைய உயிரை தங்களுடைய உலகத்தோடு ஆதியாக செய்யும். அல்லாஹ்விற்காக தியாகம் செய்கிறேன். யாரும் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உரை பார்த்து அவர்களுடைய அழுகையை பார்க்க அண்ணன் பெருமான செலவாக இருக்கிறோம். எத்தனையோ சொற்களை பயன்படுத்தி ஆர்வப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் முடியாது. அழுகை நீண்டு கொண்டே போகும். கடைசியாக சொல்வார்கள், ராஜே உன்னுடைய தந்தைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலான உரையாடலை நான் ஈடுபடுத்தாமல் பொதுவாக சுகாதாரத்தை பார்த்து அல்லாஹ் கேட்போது வளர்க்கலாம். ஆனால் எல்லா சுகாதாரத்தோடு அல்லாஹ் கிடைக்கிறார் தான் பேசியிருக்கிறார். உன்னுடைய தந்தையோடு மட்டும்தான் கிடைக்காமல் பேசியிருக்கிறார். உன்னுடைய தந்தையோடு மட்டும்தான் கிடைக்காமல் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? உன்னுடைய தந்தையை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அவர்கள் சுத்தத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்ன நினைத்தாலும் அனைத்தையும் உணர்வது ஆகிறார்களே, எனக்கு என்ன தேவை இருக்கிறது? உணர்வையில பலவகையாக இருக்கிறார். அப்படி தலைவரே பதில் கேட்காம அல்லாஹ் விடமாட்டான் என்று தெரியல. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா வல்லவர்களே கேட்பார்கள், அல்லாஹ் அப்படி கேட்டுத்தான் நான் வேண்டும் என்ற நிர்பந்தம் நீ கொடுப்பாய் என்றால் ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, எனக்கு மற்றொரு உயிரை கொடு. ஏற்கனவே நீ கொடுத்த உயிரை உங்களுடைய பாதையை செலவழித்தேன், இன்னும் ஒரே ஒரு உயிரை கொடு. எனக்கு ஒரு உயிராக பல உயிர்களுக்கு தரப்பட வேண்டும். அப்படி உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் சொன்னார், வார்த்தை என்பது ஒரு தடவை தான், உயிர் நுழைக்கப்படுவது என்பது ஒரு தடவை தான் கொடுத்துவிட்டது என்று சொன்ன பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அப்படி என்றால் நாங்கள் இதை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறோம் என்பதை எங்களுடைய மக்களுக்கு நீ தெரிவிக்கக்கூடிய என்று சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவார். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை ஏற்கிறார் என்ற அறிவிப்பை வருகிறது என்று சொன்னார். கொடுத்த உடலை கொடுத்தவன் அல்லா, உடலின் உயிரை கொடுத்தவன் அல்லா, அழகான மனைவியை கொடுத்தவன் அல்லா, அழகான குழந்தையை கொடுத்தவன் அல்லா, சகோதரர்களை கொடுத்தவன் அத்தனையும் கொடுத்துவிட்டு சில நேரங்களிலே அந்தஸ்தை வைத்திருப்பான். அந்த அந்தஸ்தை அடைவதற்கு இவனுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை சில நேரங்களில் அல்லாஹ் சோதித்து பார்த்தார். பொதுவாக மோமியங்களுக்கு என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரிதான், அது அவர்களுக்கு லாபம் சாதிப்பது நஷ்டமே கிடையாது. சூழ்நிலை சொல்வார்கள், மோமியங்களுக்கு நஷ்டம் இல்லை. சில நேரங்களிலே சில செய்திகளை பார்த்து நாம் கவனிப்பது உண்டு.
அங்கே முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள், இங்கே முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள், கவலைப்படுகிறோம், சுற்றப்படுகிறோம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்புக்காக அழுதாலே தண்ணீர் வடித்து துவா செய்கிறோம். அது இருக்க வேண்டும். ஒரு மூமின் தாக்கப்படுகிற பொழுது மற்றொரு மூமியினுடைய தண்ணீரிலிருந்து தண்ணீர் வர வேண்டும். இஸ்லாமிய உயர்ந்த பண்பாடு. ஆனால் அதே நேரத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய அரசாங்கம் உயர்த்தப்படுகிறது, உயிர் நீக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த சொத்தத்திலே இடம் வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருந்து அவர்கள் முஸ்லிம்களை உயர்த்தும். 1000 நபர்கள் அழைக்க உட்பட்டால் ஒரு சிலவர்கள் இஸ்லாமியர்களுக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு முழுமையாக ஒரு புதிதாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்ன வந்தாலும் செய்யலாம், லாபம் வந்தாலும் அவர்களுக்கு லாபம் தான், நஷ்டம் வந்தாலும் நஷ்டம் தான். எந்த இடத்தில் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லையார் அம்மா கொடுத்தார், அம்மா இருப்பதை சோதிக்கிறார். ஒரு பெண்மை அவர்களோடு தரக்கூடிய ஒரு தனிக்கிழமை பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு சொத்த வேண்டுமா, பெண்களுக்கு சொத்த வேண்டுமா, கணவனை ஒரு திருப்தியோடு மரணிக்கக்கூடிய பெண்மணி நேரடியாக சொத்தத்தை செல்வார். இந்த பெண்மணி கணவனை முழு திருப்தியோடு முழு பாதத்தோடு அப்பாதாரோ அவர் நேரடியாக என்னுடைய ஆசா பாபுகளுக்கோ செல்வத்துகளுக்கோ என்னுடைய மனசுகளுக்கோ என்னுடைய தந்தையை எந்த இடமும் கிடையாது.
நம்பிக்கையின் காரணத்தினால் உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக நடைபெறுகின்ற எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா. கணவன் வீட்டிற்கு வருகிறார், மனைவி உள்ளே இருக்கிறார். வீட்டிற்கு வந்த கணவன் தன்னுடைய மனைவி பார்த்து கணவனை காது என்று சொல்கிறார். காலில தாமரம் காது விடுகிறார். சமீபத்திலே நடந்த நிகழ்வு. அந்த கணவை காலிடுவதற்கு தாமரம் அதனால் காட்சி எடுக்கிறார். அவன் அம்மா வீசாக்கிய தனியா என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? அவன் தன்னுடைய அம்மாவுடைய உத்தரவிற்கு மேலே தன்னுடைய சமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் இது போன்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நம்முடைய சமுதாயத்தை அதுபோல பல்வேறு விதமான அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிராமத்துள்ளாவை கட்டி முடிக்கக்கூடிய நேரத்திலே பார்க்கிறார்கள். கப்பல் மீனா இல்லை கணக்கு சொன்னவரை கப்பல் மீனா இல்லை கணக்கு சொன்னவரை நீ சொன்ன உத்தரவுக்கு இந்த கிராமத்துள்ளாவை வளர்த்து விட்டேன், கிராமத்துள்ளாவை கட்டி முடித்து விட்டேன். இப்பொழுது அல்லாஹ் சொன்ன உத்தரவை ஏற்று நடந்ததற்கு பின்னால் உண்மையான மூலிகளின் கண்களை வரக்கூடியவை முடித்திருச்சு. அதனால இன்னைக்கு நமக்கு நேர உண்மையான சவால் கிடைச்சிருக்கு. நேர சொத்துக்கு போக வரக்கூடாது. அம்மாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறா இதை மறுமையினே அது நம்முடைய முகத்திலேயே திருப்பி வீழ்த்தப்பட்டிருக்கிறா என்ற பயம் வருவது ஈமானின் அடையாளம். அதனால பார்க்கிறாங்க, நீ சொல்றதுக்காக நான் உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டேன். இப்போது கிராமத்துள்ளாவை கட்டி முடித்திருக்கிறேன். இந்த கட்டிட பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. துவா செய்திருக்கு. அடுத்த துவா தொடர்கிறது. கடைசியாக ஒரு துவா செய்வார்கள். மாயாதி வாழ்ந்தும் உங்களுக்கு இருக்குமா? அவர்களிடத்திலே 3 பண்புகள் இருக்க வேண்டும். அவர்கள் வேதத்தை ஓடிக்காட்ட வேண்டும், சிக்குமத்தை மக்களுக்கு மத்தியில் தாய்மாத்திரம் செய்ய வேண்டும், அவர்களுடைய கருத்தை அதனை சேர்த்து செய்ய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததுவா. அல்லாஹ் ரப்பல் அந்த துவாவை கொடுத்தால் அண்ணன் பெருமான நற்குணத்தின் முழுமையாக நமக்கு கற்று அல்லாஹ் ரப்பல் அனுப்பி தந்தான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரையிருக்கின்ற அத்தனை நபர்களின் கல்வை தூய்மை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான உலகத்திலே தோன்றியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் யார் தனக்கு முன்னால் வந்து அமர்கிறார்களோ அவர்களுடைய கல்புக்கு தக்கவாறு அதற்கு வழிக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆசிரியராக திகழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதிலே அவர்களை கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு. நம்முடைய ஒரு கிராமவாசி வருவார். பள்ளிவாசலிலே அவர் திருநீர் கழிப்பார். பள்ளிவாசலிலேயே அவர் திருநீர் கழிப்பார். சஹாபாத்து வேதனையாக அவரை தடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். அவர் திருநீர் கழித்து விட்டு போகட்டும், முழுமையான திருநீர் கழித்து விடுவார். கழித்ததற்கு பின்னால் சஹாபாத்திடத்திலே அந்த இடத்திலே தண்ணீரை ஊற்றுங்களில் சொல்லிவிட்டு அந்த கிராமவாசியை அழைத்து உட்கார வைத்து இது பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது தூங்குவதற்கு, எதிர் ஓடுவதற்கு, விழாவுக்கு போவதற்கு, பயணம் செய்வதற்கு என்று அவருக்கு போதிப்பார்கள். ஒரு நிகழ்ச்சியில அதுக்காக ஒரு கவனமாக உள்ள போட வந்தால் உள்ளே வந்தால் கேட்டு மறுகிறோம். அவருடைய கருத்து புரியை பெற்றது. அதே 6ஆம் வருஷத்தை சார்ந்தவர், அதே சின்ன சார்ந்தவர், கிட்டத்தட்ட காலங்கள் கடந்து 14 நூற்றாண்டுகளை கடந்து அதே மக்களே ஆசிய நிலவரக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு ஓரளவு ஒரு பகுதியிலே ஒரு வயதானவர் அவர் ஏழை கூடியவர் அழைக்க முடியாத திரும்பியை அந்த ஓரத்திலே கழிப்பார். தடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஒருவர் வருவார், அவரை தடுக்காதீர்கள், எதிரில் கழிக்கிறார். எதிரில் கழிக்கக்கூடிய நேரத்தை எப்பாற்றுவதை சுண்ணத்திற்கு முரணானதை விட்டுவிடுகிறீர்கள். ஆய்வாளரை அழைத்துவிட்டு அவர் திடீர் கழிப்பதற்கு பின்னால் வந்து அந்த இடத்தை தண்ணீரை ஊற்றி சுத்தப்படுத்தினார் என்று சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அபூர்வமாய் அவரை கல்வி கலந்து இந்து உலகம் மக்கள்
ஒரு சமுதாயத்தின் தலைவரிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள் அவரிடத்திலே சந்தித்து இருக்க வேண்டும். மக்கள் இஸ்லாத்தை பார்ப்பதை விட முஸ்லிம்களை பார்க்கிறார்கள், முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார்கள். இவர்களோடு இணைய வேண்டும் இணைந்தால் இவர்களை போதும் மாறுவோம். அவர்கள் நன்றாக இருந்தால்தான் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால்தான் நாமும் உயர்ந்தவர்களாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், நம்மளுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய செயல்பாடு அவர்களுக்கு மாற்றமாக இருக்கின்ற போது அவர்கள் நினைக்கிறார்கள் நாமும் இருக்கிறோம் அவர்கள் இருக்கிறோம் என்று இருக்கிறார்கள். நாமும் நம்மளுடைய கருத்திலே இருக்கிறோம் அவர்கள் மாற்றத்தை சொல்கிறார்கள். எதிர்வார்கள் என்பதனால் இருக்கிற சூழ்நிலை என்று என்ன சொல்கிறது? ராமர்கள் சொன்னார்கள், மாற்றுவர்களை மாற்றுவார்கள், நம்மளுக்கு நீங்களார்கள் என்று வெற்றி சொன்னார். செய்யக்கூடியவர்கள் மக்கள் பற்றியே அந்த பள்ளிவாசனையுடைய பொருளாதார ரீதியாக வசூல் செய்யப்படுகிறது. இருபது ஜமாக்காரெல்லாம் தாராளமான உதவி செய்யுங்கள். பொதுவாக சாப்பாடுகள் சொல்லுவாங்க, வசூல் செய்யும் பொழுது கப்பல் ஏற்றக்கூடாது சொல்லிட்டு கப்பல் ஏற்றக்கூடாது உள்ள வெள்ளம் வைக்கிறது அர்த்தம் கிடையாது, மோட்டா போடணும்னு அர்த்தம். அதனால தாராளமாக உதவி செய்யுங்கள். அது பொருளாதார நெருக்கடியாக பல்வேறுமான அது சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தாராளமாக உதவி செய்யுங்கள். அந்த உறுதியாவுடைய நல்ல நம்ம செய்யக்கூடிய தியாகங்கள் அனைத்தும் அல்லாவால் கண்காணிக்கப்பட்டு அதற்குண்டான சவாலை இன்மையிலும் மறுமையிலும் அது கொடுக்கப்படுகிறது. நமக்குண்டான சவாலை இன்மையிலும் மறுமையிலும் தந்தர்கள் சொல்வார்கள். சரியத்திற்குரியவர்கள் சகாபாக்கள் சொல்வார்கள், எங்களும் நீங்களை போன்று ஆக வேண்டும். சகாபாக்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அன்றைகளுக்கு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்த அருமை சகாபாக்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அந்த கட்டளைக்கு முறையாக கட்டுப்பட்ட அந்த சகாபாக்கள் வெளியேற்றக்கூடியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்து காட்டிய அந்த குர்பான் என்ற அந்த உயர்ந்த அமைதி மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பனை ஒன்று, என்னுடைய கண்களை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இடம், என்னுடைய மனைவியை நாம் பாசத்தோடு இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தோடு இருந்திருக்கிறார்கள். அதே கதிராவியல் ஒப்பாத்தாகி பல ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட அவர்கள் அனைத்து அந்த முத்துவானை பார்த்த ரசூலும் அழுந்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவியை பார்த்தல்ல, தன்னுடைய மனைவி அணிந்த ஒரு அணிகளை பார்த்து ஒரு ஆண்டுகளுக்கு பின்னால் ரசூலும் அழுந்திருக்கிறார்கள் என்றால் மனைவியின் பிரியமாக இருப்பதில்லை, இஸ்லாத்திலே தடையில்லை. கடவு கட்டப்படவில்லையால் ஆவாசத்து பாத்திமா இது பாத்திமா அவர்களுடைய கட்சி என்று விளக்குகிற அளவுக்கு தன்னுடைய மகாரின் மீதும் ரசூலுல்லாஹ் பாசம் வைத்திருந்தார்கள். ஆனால் மனைவியில் வைத்திருக்கக்கூடிய பாசமும் மனைவியில் வைத்திருக்கக்கூடிய பாசமும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்துவிடக் கூடாது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த முதலாவது பாடம். இரண்டாவது நாம் செய்யக்கூடிய அன்பாளர் இது உயர்ந்ததை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த அன்பாளர் அழைக்கின்ற பொழுது அந்த இரத்தம் தீரை விடுவதற்குனால் அவருடைய அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய ரோகங்களின் அளவு அவருடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் என்றால் குர்பானி என்பது கூட அது உயர்ந்த ஒரு அறிவாதத்தை ஆக்கப்படுகிறது. விவாதத்தை விவாதத்தால் செய்ய வேண்டும். அது விளையாட்டு கொண்டாட குர்பானி ஆதி என்பது விளையாட்டு கொண்டாட ரொம்ப அறிவாதம். அதனால இரு நாட்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் வளர்த்து விளையாடுவது என்று பொருள். வளர்க்கின்ற போது நமக்கும் அந்த ஆட்டிருக்கோம், ஒரு துறவு ஏற்படும். அந்த துறவு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைதி என்ற காரணத்தினால் அந்த உயர்ந்த நிகழ்வை நாம் செய்ய இருக்கிறோம். அந்த விவாதத்தை வலியுறுத்தியோடு நாம் செய்கின்ற பொழுது அந்த பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விவாதத்தின் என்னென்ன சவாபெல்லாம் கிடைக்கும் சொன்னார்களோ அத்தனை சவாபிற்கும் நாம் ஆளானவர்கள் ஆகியோம். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சொன்னதாக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் மன தேர்வு புரிவானாக. வாசி ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஒருவனான அல்லாஹ்வுக்கே சொந்தம். அந்த புகழை யாருக்கும் கூட்டில்லை. ஆனால் மனிதர்கள் புகழப்படுகிறார்களே, நல்லவர்கள் பாராட்டப்படுகிறார்களே, சிறந்தவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்களே,
அன்பானவர்களே, அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு இலவலாக அந்த நிலை இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை புகழலாம், புகழப்படுகின்ற நமக்கு ஆம் அந்த புகழக்கூடியவன் நான் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. அந்த பாராட்டக்கூடியவன் நான் என்ற அந்த தன்மை மனதிலே குடிக்கொண்டு விடக்கூடாது. இல்லை, இந்த புகழ் எனக்கு சொந்தமில்லை, இந்த சிறப்பு எனக்கு சொந்தமில்லை, இந்த ஆற்றலை எனக்கு அல்லாஹ் தந்தான், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற உறுதியான நிலை மனதிலே ஏற்பட்டு வெளிப்படையாகவும் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களை சொல்கிறார்கள், நீங்கள் செய்த உதவியை என்னால் மறக்க முடியாது. சிரமமான நேரம், பல பேரிடம் உதவி தேடினேன், யாருமே தரவில்லை. தாங்கள் என்ன ஏதென்று கேட்காமல் உடனே தந்தீர்களை என்று சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ். இப்போது புகழ்கிறாயே, இந்த புகழ் எனக்கு சொந்தம் அல்ல, அல்லாஹ்வுக்கு சொந்தம். வெறுமனே வார்த்தையில் அல்ஹம்துலில்லாஹ் வந்தால் போதாது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்போது எந்த நோக்கத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சிறப்பு, இந்த பாராட்டு, இந்த உயர்வு எனக்கு சொந்தமில்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தம். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் எவ்வளவு புகழாக இருந்தாலும் அந்த சொந்தக்காரனான அல்லாஹ் அவனுடைய பல கோடி அடியார்கள், பல மில்லியன் அடியார்கள், அவனால் படைக்கப்பட்ட அடியார்கள், அவர்களுக்கெல்லாம் படைத்த அந்த அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, ஈமான் கொள்வதற்கு வாய்ப்பை தராத அந்த அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்து எவ்வளவு பெரிய மைதானத்திலே ஒன்று கொட வைத்திருக்கிறானே, இதற்காகவும் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். நினைத்து விடாதீர்கள், ஏதோ நம்முடைய முயற்சியினால் நாம் மூமின்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று. அந்த முயற்சிக்கு தௌஃபீக்கை கொடுத்ததும் அல்லாஹ். அன்பானவர்களே, ஆலிம்கள், இமாம்கள் பயான் செய்கின்றார்கள், கடமைகளை பற்றி சொல்வார்கள், இபாதத்துகளை பற்றி சொல்வார்கள், மனிதர்களுடைய உரிமைகளை பற்றி சொல்வார்கள். காரணம் என்ன? நாமெல்லாம் மூமின்கள், முஸ்லிம்கள் என்று அவர்கள் தெரிந்திருப்பதன் காரணமாக. ஆனால் எத்தனை முஸ்லிம்களுக்கு ஈமான் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு இருக்கிறது? அல்லாஹ்வை அறிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை புரிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை தெரிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறதா? பெரும்பாலான அல்லாஹ் காப்பாற்றினான் நம்முடைய ஊரை. அவனுடைய தௌஃபீக்கின் காரணமாக பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை, ஈமானை புரிந்தவர்களாக இருந்தாலும் உலக ரீதியிலே பரவலாக நிலை என்ன இருக்கிறது என்றால், கிறிஸ்துவர்களுடைய கடவுள் இயேசுநாதர், இந்துக்களுடைய பல ஆயிரம் கடவுள்கள் இருக்கின்றன, புத்த மதத்தினுடைய கடவுள் புத்தர், அதை போன்று முஸ்லிம்களாகிய நம்முடைய கடவுள், நம்முடைய இறைவன் அல்லாஹ். அவர்களுக்கு அவர்கள் இறைவன், நமக்கு அல்லாஹ் இறைவன் என்று இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். இது பொதுவான பேச்சு. அவர்களும் தாங்கள் தங்களுடைய கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. எவ்வளவு அபாண்டமான கூறு இது! எத்தனை கடவுள்கள்! அன்பானவர்களே, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்காக நம்புவதில்லை.
அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்காக நபி வரவில்லை. அந்த அறியாமை காலம், அந்த ஜாகிலிய அநியாயங்களும் அத்துழைகளும் அராஜகங்களும் நிறைந்திருந்த காலம், கல்லையும் மண்ணையும் புல்லையும் எலியையும் பூனையும் அமைந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் கூட அல்லாஹ்வை மறுத்தவர்கள் யாரும் இல்லை. வலையும் சாருத்தகம் மண் கலத்தமாவாக்கி வல்லர் அல்லாஹ். வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள். நிச்சயமாக சொல்வார்கள் அல்லாஹ் என்று. யாரை பற்றி சொல்கிறார்? எந்த மக்களுக்கு காபிர்களை நாம் காபிர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அந்த காபிர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே நபி அவர்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வதற்காக அல்ல, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை. உலகத்தில் யார் யாரெல்லாம் எதையெல்லாம் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவைகளெல்லாம் கடவுள் அல்ல, இறைவன் அல்ல, பகவான் அல்ல. அல்லாஹ் ஒருவன் தான் பகவான், அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்வதற்காக இதைத்தான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஈமான், அந்த அல்லாஹ் வாபுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்கிறார். பலா புத்திரி செய்தார். வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு என்ன சொல்கிறான்? அந்த அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக ஆக்கிவிடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் கூட்டாக ஆக்கிவிடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் நிகராக ஆக்கிவிடாதீர்கள், அல்லாஹ்வை வணங்குவதை போன்று எதையும் நீங்கள் வணங்கிவிடாதீர்கள். அல்லாஹ்வை வணங்கினால் போதாது, அல்லாஹ்வை தொழுதால் போதாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் தொழ வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அன்பு வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். விஷயங்கள் தெரியாமல் எத்தனையோ பேர் மாதா பிதா குரு தெய்வம். நாம் இருக்கின்ற நாட்டிலே முஸ்லிம்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம் மாதா பிதா குரு தெய்வம். இந்த வார்த்தையை தப்பித்தவரை சொன்னாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியே ஆக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார்கள், படிக்க வைக்க வேண்டும், நிர்பந்தமான நிலை. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துடைய பாடங்களில் எத்தனை சிறுக்குகள், எத்தனை குபுறுகள், தப்பி தவறு கூட அல்லாஹ்வுடைய பெயர் வந்து விடாது. ஆனால் அல்லாஹ் அல்லாத எல்லா கடவுள்களின் பெயர்களும் வந்து அதை நம்ப வைத்து விடுவார்கள், கேள்வி கேட்பார்கள். மனிதன் எப்படி உருவானான்? இது ஒரு கேள்வி. டார்வின் கொள்கை, பரிணாம வளர்ச்சி, மனிதன் அல்லாஹ்வால் படைக்கப்படவில்லை, மனிதன் பூச்சாக பூவாக எப்படியோ இருந்து குரங்காக கேவலம் கடைசியில் மனிதனாக ஆனார்கள். கேள்விகள் வந்தால் நம்முடைய மாணவர்களும் பதில் எழுதித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை, செய்ய வேண்டும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பெற்றோர்களாகிய நாம் பள்ளிக்கூட புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வந்தே மாதரம். அன்பானவர்களே, ஒரு கட்டத்திலே கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு அரசாங்கம் வந்தே மாதரம் பாடுவதை வாஜிபா ஆக்கியது பள்ளிக்கூடங்களில். உடனே வடநாட்டு ஆண்கள் எல்லாம் குறித்து எழுந்தார்கள், உடனே வாபஸ் வாங்கியது. இன்று சர்வசாதாரணமாக வந்தே மாதரம் பாடல் இருக்கிறதே, அது சிறுக்கு, அது குபுறு. நான் பிறந்த நாட்டை, என்னுடைய தாய் நாட்டை வணங்குகிறேன். எந்த முஸ்லிம் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அந்த முஸ்லிமுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்தில் வந்தே மாதரம் பாடுகிறார்கள். ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக பாடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால்
குர்ஆன் பாடும்போது அவர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா, இது இஸ்லாத்திற்கு புறம்பானது, இது சிறுக்கான வார்த்தை. இப்படி தெரிந்தால்தானே எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு மாற்றமான விஷயங்கள் வந்தாலும் சரி, சுருக்கமாக சொன்னால் அதிகமாக சம்பந்தமான விஷயம் அல்ல, அவுரங்கசீபை பற்றி பள்ளிக்கூடத்துடைய பாடங்களில் அவர் நல்லவர் என்று எழுதியிருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சிறுகிராயத்திலும் கூட அந்த அவுரங்கசீபுடைய பாடங்களை படிக்கும் போது பொய் புரட்டு இல்லாதது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்றால் என்ன காரணம்? அந்த காலத்தில் அந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அல்லது அப்பொழுது உள்ளான ஆளுநர்கள் பரவலாக பேசிய விஷயங்கள். எனவே நாம் மூமினாக இருக்கிறோம், முஸ்லிமாக இருக்கிறோம் என்று இருமாந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை சிறுக்கு இல்லாமல் சுருட்டு இல்லாமல் அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளுங்கள். முதல் கடமையாக இருக்கிறான் தொழுகை. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இன்று இந்த பெருநாளுடைய வாஜிபான தொழுகைக்காக வந்திருக்கின்றோமே, அந்த அல்லாஹ் தானே சொல்கிறான், நமக்கு உணவு தருகின்ற அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு பார்வைகளை தந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு புத்தியை தந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு திறமையை தந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்கின்றான், காசு பணங்களை தந்திருக்கின்ற அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு தேவையான அத்தனையையும் நான் தருகிறேன். ஒரு நாளைக்கு 5 தடவை மட்டும் என்னுடைய இல்லத்திற்கு என்னுடைய மஸ்ஜிதிற்கு வந்து என்னை தொழுதுவிட்டு செல் என்று சொல்கின்றானே, எப்படி மனது வருகிறது, எப்படி மறந்திருக்கிறோம், இதில் எப்படி கவனக்குறைவாக இருக்கிறோம். இந்த பெருநாளிலே நாம் எடுக்க வேண்டிய உறுதியான உறுதிமொழி இதுதான். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் இருந்து நாம் 5 நேரம் தொழும் முஸ்லிமாக தொழுகை தொழும் முஸ்லிமாக ஆகிவிடுவேன். அன்பானவர்களே, நமக்கு உயிர் இருக்கிறது. நாம் வளர்க்கின்ற 6 மாடுகள் ஒட்டகங்களுக்கு உயிர் இருக்கின்றன. உயிருள்ள பொருள் நிறைய இருக்கிறது. இதோடு இருக்கிறது ஆறாமல் அசையாமல், காத்தடித்தால் அசையும், அதற்கும் உயிர் இருக்கிறது. உயிர் இருப்பதன் காரணமாக அது வளர்ந்திருக்கிறது. நம்முடைய உயிரின் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். மரத்திற்கு உயிர் இருப்பதன் காரணமாக கீழிருந்து மேலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு வகையில் உயிர்தான். அல்லாஹ் சொல்வான், எல்லா உயிரும் சமமான உயிர் அல்ல, எல்லா உயிரும் ஒரே மாதிரியான உயிர் அல்ல. ஆனால் இந்த மனிதர்கள் அந்த வித்தியாசம் தெரியாமல் உயிர்வதை என்று மனிதர்களை கொன்று குவிக்கின்றார்கள். ஆனால் ஒரு ஆடோ, ஒரு மாடோ, ஒரு பாம்போ, ஒரு கரடையோ, ஒரு புலியோ அது தப்பி தவறி வீட்டிற்கு வந்துவிட்டால் அதை கொல்லக்கூடாது என்று அதற்காக ஒரு பெரிய படையை கொண்டு வந்து அதை பிடித்து வனவிலங்குகள் இருக்கின்ற இடத்திலே கொண்டு விடுகிறார்கள். ஆனால் அதே கூட்டம் தெருவில் போகும்போது வரும்போது மனிதர்களை கொண்டு விடுகிறார்கள். எந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டுமோ அந்த உயிரை கொண்டு குவிக்கின்றார்கள். எந்த உயிர் அல்லாஹ்வா அது உயிர் போகுவதற்காக, உயிரை பறிப்பதற்காக, சாகுவதற்காக பறித்திருக்கிறான். நம்முடைய உயிரை சொல்கிறான், நான் உன்னுடைய உயிரை வாங்குகின்ற வரை நீ உன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடாது. அப்படி மாய்த்தால் நீ உன்னையே நீ தற்கொலை செய்தால் நீ இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை தாங்க முடியவில்லை என்று உயிரை மாய்த்துக் கொள்கிறாயே, ஆனால் நிரந்தரமான நரகத்தில் போட்டு வாக்குவேன் ஜாக்கிரதை என்று சொல்கிறான். ஆனால் உன்னுடைய உயிரை நீ பறிக்கக்கூடாது, உன்னை போன்ற மனிதர்களுடைய உயிரை பறிக்கக்கூடாது என்று சொன்ன அல்லாஹ் தான் ஆடுகளை அறுத்து ரத்தத்தை ஓட்டி, மாடுகளை அறுத்து ரத்தத்தை ஓட்டி, ஒட்டகங்களை அறுத்து ரத்தத்தை ஓட்டி என்னுடைய சார்பாக இன்று நீங்கள் விருந்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். மனிதர்களுடைய உயிரை போக்குவது ஹராம், பெரும்